திறனாய்வு அணுகுமுறைகள்ல இன வரைவியல் அதுலயே இருக்கு. இன வரைவியல், இனத்தை பற்றி வரைதல், விளக்கமாக எழுதுதல். ஒரு இனத்தை பற்றி விளக்கமாக எழுதுவதுதான் இன வரைவியல். இது பண்பாட்டு மானுடவியலின் ஒரு முக்கியமான பிரிவாக இந்த இன வரைவியல் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலே வாழுகின்ற மக்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அந்த வாழ்வியல் கூறுகளை அவர்களோடு நாம் இருந்து குறிப்பிட்ட நாட்கள் அல்லது ஆண்டுகள் தங்கி வாழ்ந்து கள ஆய்வு முறைகளின் மூலமாக பெறப்படுகின்ற அந்த தரவுகளை வைத்து அவர்களை பற்றி உண்மையான தகவல்களை விளக்கமாக எழுதுவதுதான் இந்த இன வரைவியல். இந்த வகையான அந்த இன வரைவியலை நாம் எதனோடும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம் என்றால் இலக்கியத்தோடும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். இப்படி இலக்கியத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனித இனம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதனுடைய பண்பாடு, அந்த பண்பாட்டை அறிவதற்கு நம்ம என்னைக்கோ ஒரு நாள் போயிட்டு அவங்களோட பேசிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது முடியாது. அவர்களோடு ஒரு குறுகிய காலம் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீண்ட காலமும் ஒரு 2-3 ஆண்டுகள் அவர்களோடு வாழ்ந்து அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க, அவர்களுடைய காலை முதல் இரவு வரையான பணி, ஒரு 6 மாதத்திற்கான பணி, 1 வருடத்திற்கான பணி, அவர்களுடைய பயிரிடுதல், மற்ற சடங்கு முறைகள், அவருடைய வாழ்க்கை முறை ஒவ்வொன்றையும் அணு அணுவாக நாம் பார்த்து அவர்கள் பயன்படுத்துகின்ற அவர்களுடைய மரபு, அவர்களுடைய பண்பாட்டுத்தன்மை, இதையெல்லாம் அறிந்து அதை முறைப்படுத்தி எழுத்துப்பூர்வமாக அளிக்கின்ற ஆவணம்தான் இந்த இன வரைவியல். இந்த இன வரைவியல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அளிக்கின்ற போது மானுடவியல் கலைச்சொல் அகராதி எத்னோகிராபி அப்படிங்கிற சொல்லுக்கு அதை குறிப்பது இனவரவியல் என்பதற்கு எத்னோகிராபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனித இனப்பரப்பு விளக்கவியல் அப்படின்னு சக்திவேல் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். பிரிட்டானிக்கா தகவல் களஞ்சியம் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த மானுட சமுதாயம் ஒன்றை பற்றி விரிவான ஆராய்ச்சி விவரிப்பு இன வரைவியலாகும் அப்படின்னு இந்த தகவல் களஞ்சியமானது குறிப்பிடுகின்றது. பிரிட்டானிக்கா தகவல் களஞ்சியம் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிட்ட மானிட சமுதாயம் ஒன்றினை பற்றிய விரிவான ஆராய்ச்சி விவரிப்பு, இதுதான் இன வரைவியல் அப்படின்னு சொல்லுது. இந்த இனக்குழுவியல் அப்படிங்கிறது அந்த பண்பாட்டு மானுடவியல் அப்படின்னு நம்ம அதிகமாக பக்தவச்சல பாரதி கூட பண்பாட்டு மானுடவியல்னு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த பண்பாட்டு மானுடவியலின் அடித்தளமாக அமைவது ஒரு இனக்குழு அல்லது ஒரு சமூகம் இதனை பற்றி முழுவதுமான ஒரு அறிவினை பெற்று அதனை எடுத்து சொல்வது. ஏதோ ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கேள்விப்பட்டு நம்ம இன்னைக்கு திடீர்னு போவோம், அவங்க கூட பேசுவோம், அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே வர்றது இல்லை. அவர்களை பற்றிய முழுமையான அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள இன்றைக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு, பண்பாட்டு தளத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள், மரபியல் ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்கள், வாழ்க்கை முறையிலே ஏற்பட்ட மாற்றங்கள், அவங்க உணவு உண்பதிலே ஏற்பட்டு இருக்கின்ற மாற்றங்கள், இப்படி அவங்க ஆடை அணிகள் எல்லாத்தையும் பண்பாடு என்று சொல்வது அவர்களுடைய வாழ்க்கை முறை முழுவதுமாக அந்த அறிவினை பெற்று அதனை எடுத்து இயம்புவது. இந்த பழங்குடி சமூகம் அல்லது இந்த கிராம சமூகம் முதலான அந்த சிறு சிறு சமூகங்களின் இட இயல்பு விளக்கம், அவர்களுடைய உருவ தோற்றம், அவர்களுடைய வாழிட அமைப்பு, வாழ்க்கை முறை, அவர்கள் பேசுகின்ற மொழி,
அவர்களுடைய சமூக அமைப்பு, அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய சமயம் எப்படி இருக்கின்றது, அவர்களுக்கான நியதிகள் அல்லது சட்டமுறைகள், இதை நாங்க செஞ்சா நாங்க அவங்களை ஏத்துக்க மாட்டோம் அப்படிலாம் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சட்ட விதிகள் வச்சிருப்பாங்க. அந்த சட்ட விதிகள் சட்ட முறைகள் என்ன, அவங்க என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க, ஒவ்வொரு விளைச்சல் ஆகட்டும் மற்ற வீட்டு இருக்காகட்டும் என்ன விதமான தொழில்நுட்ப கருவிகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், அவர்களுடைய கலை பண்பாடு, இந்த அனைத்து கூறுகளையுமே தனித்தனியாக ஆராய்ந்து அந்த பண்புகளை எல்லாம் முறைப்படுத்தி இந்த இனக்குழுவியல் விளக்குகின்ற ஒவ்வொரு அந்த அவர்களுடைய அகப்பண்பாடு புறப்பண்பாடு, அவர்கள் வேட்டைக்கு செல்வதாக இருக்கலாம், வேட்டையிலே சில விலங்குகள் அவர்கள் எடுத்து வந்து சாப்பிடுவதாக இருக்கலாம், இப்படி எல்லாமே இருக்கும். அந்த புற பண்பாடுகளை அறிவியல் நோக்கிலே ஆராய்ந்து தருவதுதான் இந்த இன வரைவியல் என்று வாழ்வியல் களஞ்சியம் இதற்கான விளக்கத்தை அளிக்கின்றது. இந்த வரைமுறைகளின்படி இவர்களெல்லாம் சொல்லி இருக்கின்ற இந்த வரைமுறைகளின்படி இன வரைவியல் என்பது இந்த மனித சமூகத்திலே ஒரு இனத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் கூறுகளையும் விரிவாக விளக்குவதுதான் இந்த இன வரைவியல் என்பதை இன வரைவியல், இனத்தை பற்றி ஒட்டுமொத்த அனைத்து வாழ்வியல் கூறுகளையும் விரிவாக விளக்குவதுதான் இந்த இன வரைவியல். இந்த பக்தவச்சல பாரதி இந்த இதை பற்றி தான் அந்த பண்பாட்டு மானுடவியல் இதை பற்றி நிறைய ஆய்வு பண்ணி இருக்கிறாரு, ஒரு புத்தகங்களை வெளியிட்டு இருக்கின்றார். அவருடைய அந்த இனக்குழுவியல் என்ற அந்த பொருளுடைய அந்த ஆங்கில சொல்லுக்கு எத்னோகிராபி அப்படிங்கிறதுக்கு எத்னோஸ் அப்படின்னு சொன்னா எத்னோஸ் கிராபின் அப்படிங்கிற ரெண்டுமே கிரேக்க சொற்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த எத்னோஸ் என்பதற்கு இனம் என்று பொருள், இனக்குழு எத்னிக் குரூப், அடுத்தது மக்கள் பீப்புள் என்பது பொருள். அந்த கிராபின் அப்படிங்கிறதுக்கு எழுதுவது அல்லது வரைதல், நம்ம கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி, டு ரைட் அப்படிங்கிறது பொருள். அப்படிங்கறதுனால இன வரைவியல் என்பது ஒரு தனிப்பட்ட இனக்குழு அல்லது மக்களை பற்றி எழுதுதல் என்ற பொருளை உணர்த்தி நிற்கின்றது என்று பக்தவச்சல பாரதியினுடைய நூலிலே விளக்கம் அளித்திருக்கின்றார். இந்த இன வரைவியல் என்ற சொல்லானது எத்னோகிராபி என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆங்கில சொல்லின் மூல வடிவத்தை ஆராய்கின்ற மெர்ரியம் வெப்ஸ்டர் அப்படிங்கிற அகராதி பயன்படுத்தப்பட்ட ஆண்டு, இந்த மூல வடிவத்தை பற்றி ஆராய்வதாக அந்த அகராதி பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 1834 அப்படின்னு அன்பரசன் அவருடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். பால் அட்கின்சன் அப்படிங்கிறவரு இந்த இன வரைவியல் என்பது ஓர் ஆய்வு முறையை குறிப்பிடும். அதே வேளையிலே அந்த ஆய்வு செயற்பாட்டின் விளைவாக அமையும் எழுத்து வடிவ படைப்பான ஒரு தனி கலை வடிவத்தை அப்பதம் சுட்டிக்காட்டுகிறது என்று தனஞ்சயன் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார். இவரும் இதனை பற்றிய ஆய்விலே இடம்பெறுபவர். இந்த இன வரைவியல் என்பது ஒரு ஆய்வு முறை, ஆனால் அதே சமயம் அந்த ஆய்வு செயற்பாட்டின் விளைவாக அமைகின்ற அந்த எழுத்து வடிவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் ஒரு தனி கலை வடிவத்தை, ஒரு ஒரு குழுவினுடைய ஒரு இனத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கை முறையை அவர்களுடைய அது அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அது ஒரு கலை வடிவம், அந்த கலை வடிவத்தை அந்த பதமானது சுட்டுகிறது என்று தனஞ்சயன் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார், விளக்கம் தந்திருக்கின்றார். இந்த இன வரைவியல் என்பது குறிப்பிட்ட மக்கள் குழுவின் எல்லா வகையான மரபுகளையும் அந்த இனத்தாருடைய உணர்வுகளையும்
பதிவு செய்வதுதான். அவர்களுடைய உணர்வுகளும் அங்கே அடங்கி இருக்கும். அது எந்த குழுவை பற்றியதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த குழு தான் சிறப்பானது, அந்த குழு தான் சிறப்பானது அப்படிங்கிறது கிடையாது. இது மனித பண்பாட்டை விளக்குகின்ற ஒரு இயல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு இனக்குழு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கிறது. முல்லை சார்ந்த மக்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கின்றது, நெய்தல் சார்ந்த மக்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கின்றது. அப்போ குறிஞ்சி நில பண்பாடு அது வேற. அப்போ இந்த மக்கள் எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி இனக்குழுக்கள். அந்த இனக்குழுக்களுக்கு இடையே அவர்களுக்கென்று ஒரு சட்டத்திட்டம் வைத்திருக்கின்றார்கள், அவர்களுக்கென்று ஒரு நெறிமுறை வைத்திருக்கின்றார்கள், அவர்களுக்கென்று ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு வடிவங்கள்லாம் இருக்கு. இப்போ வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது, தேவராட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இனக்குழுவும் அவர்களுக்கான ஒரு ஆடலாக, பொதுவாக அப்படிங்கிறது கிடையாது. சிலர் மட்டுமே அதை செய்வார்கள். தேவராட்டம் ஆடுவது அல்லது தப்பாட்டம் ஆடுவது, பறையடிப்பது அப்படிங்கிறது அந்த இனக்குழு சமுதாயம் அவர்களுக்கான ஒரு இதுவாக வைத்திருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில எல்லாம் பறையடிக்கிறது அப்படிங்கிறது நம்மெல்லாம் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருந்தது. ஆனா இப்ப நம்ம எல்லாருமே செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்தந்த அது அவங்களுக்குள்ளது, நம்ம எல்லாம் அதை செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. எனக்கு ஆசையா இருந்தா கூட நம்ம கேட்டா கூட அவங்க அப்படியான பதில் வரும். ஆனா இன்றைக்கு எல்லாருமே அதை செய்யலாம், அந்த இசையை எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிற. இப்போ ஒரு இனத்திற்கானது அது, அந்த கலை இலக்கியம் பண்பாடு. இப்ப கரகாட்டம்லாம் அதுக்குன்னு ஒரு குழு இருப்பாங்க. அவங்க வழி வழியா வர்றவங்க மட்டும்தான் அந்த கலையை எடுத்து வருவார்கள். அதை மற்றவங்க ஆட முடியாது. இன்றைக்கு மற்றவர்களும் கூட அந்த கலையை கத்துக்கிட்டு இதுக்கன்று ஒரு குழு இருக்காங்க. நம்ம லயோலா காலேஜில் சார் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. அதற்கான வருடம் தோறும் விழாக்கள் எடுக்கிறாரு. அந்த கலைஞர் எல்லாருமே இதை யார் வேணாலும் கத்துக்கலாம். நிறைய குழந்தைங்க அதை கத்துக்கிட்டு அவர்களும் அந்த குழுவிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கு அந்த மாதிரி பொதுவிலே மாறிவிட்டது. ஆனால் அன்றைய இன்றைக்கும் இருக்கிறது. இப்ப குறிஞ்சி நிலத்திலே இருக்கின்ற ஒரு இனக்குழு, அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கலை வடிவம், அவர்களுடைய திருமண முறை, அவர்களுடைய வாழ்வியல் முறை, அவர்களுடைய உணவு முறை, ஆடை முறை எல்லாமே வேறுபட்டு இருக்கின்ற ஒரு இனக்குழுக்களையும் நாம் பார்க்கின்றோம். அந்த இனத்தை பற்றி பல்வேறு கூறுகளின் வாயிலாக நாம் இனம் கண்டு இவர்களுடைய பழக்க வழக்கம், கலாச்சாரம் இதெல்லாம் என்ன என்பதை அறிந்து முன்வைப்பது. அந்த எழுத்தாளன் யாரோ கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவன் அங்கே போய் அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்ற அந்த மக்களுடைய விளக்கங்களை கேட்டு துல்லியமாக அந்த தரவுகளை அவர்களிடமிருந்து பெற்று வெளிக்கொணர்வது. இந்த இன வரைவியல் என்பது களப்பணியை மையமாக கொண்டது என்பதுதான் இங்கே முக்கியமானது. இந்த இன வரைவியலை நாம் எங்கோ உட்கார்ந்து கொண்டு அதை செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. அதை அங்கே சென்றுதான் களப்பணி செய்துதான் நாம் கொண்டு வர வேண்டும். இன வரைவியல் பற்றிய அறிஞர்களுடைய கருத்துக்களை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் என்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள். பக்தவச்சல பாரதியினுடைய கருத்துக்கள். இதில் தமிழ்நாட்டு அறிஞர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றது, மேலை நாட்டு அறிஞர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். இதிலே நாம் தமிழ்நாட்டு அறிஞர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க இந்த இன வரைவியல் குறித்த கருத்துக்களை. மானுடவியல் அறிஞராக விளங்குகின்ற பக்தவச்சல பாரதி சொல்கின்ற போது, ஒரு தனித்த சமூகத்தின் பண்பாட்டை பற்றி மானுடவியல் ஆய்வாளர்கள் அந்த சமூகத்தாரோடு நீண்ட காலம் இருந்து ஒன்றி வாழ்ந்து அவர்களை ஆய்வு செய்து அதனை எழுத்தில்
எழுதி அளிக்கின்ற தனி வரைவு நூலே இன வரைவியல். இந்த நீண்டகால களப்பணியிலே உற்று நோக்கி அந்த பண்பாட்டை விவரிக்கின்ற தனி வரைவுகளை, அவர்களுடைய பண்பாடு, அந்த பண்பாட்டை விளக்கி வரைக்கின்ற வகையிலே அந்த ரொம்ப உற்று நோக்கி ரொம்ப நுணுக்கமாக பார்த்து அதை எழுதுறது. அதுக்கு பேரு மோனோகிராஃப்ஸ் எழுதும் அந்த மானுடவியலர்கள் இன வரைவியலர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, எத்னோகிராஃபர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தவச்சல பாரதி தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த இன வரைவியல் என்பது நம்ம முன்னாடியே பார்த்தோம், களப்பணியை அடிப்படையாக கொண்டது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஏதேனும் ஒரு துணை பண்பாட்டை பற்றி அந்த பண்பாட்டை கொண்டிருக்கும் மக்களோடு குறிப்பிட்ட காலம் வரையில் தங்கியிருந்து அவர்களோடு மீண்டும் மீண்டும் அதையே தான் சொல்றாங்க, அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பங்கேற்று ஆராய்ந்து வெளிப்படுத்துவதுதான் என்று தனஞ்சயனும் அந்த கருத்தை தான் வெளிப்படுத்தி இருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இதை பற்றி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். இன வரைவியல் என்பது ஒரு குறிப்பிட்ட மனித சமூகத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற களப்பணி, பண்பாட்டு ஆய்வு முறையாகவோ ஆய்வின் வெளிப்பாடாக அமையக்கூடிய முடிவுகளின் பிரதியாகவோ இருக்கலாம். இதன் மூலமாக மக்களுடைய பண்பாடு, சட்ட நியதிகள், வழிபாட்டு முறைகள், சடங்குகள், சமய நிலைகள், இதெல்லாம் நம்ம அப்பவே சொல்லியாச்சு, இதை எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு நாம் புலப்படுத்த முடிகின்றது என்று அன்பரசன் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஆய்வேட்டிலே இவர்களை பற்றிய அந்த ஆய்வேட்டிலே குறிப்பிட்டு இருக்கின்றாராம். ஒரு குறிப்பிட்ட மனித இனம் அல்லது சமூகத்தினுடைய பண்பாட்டை அறிவதற்கு அந்த பண்பாட்டை கைகொண்டிருக்கின்ற அந்த மக்களோடு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற போது கள ஆய்வினை முறைப்படுத்தி அதனை பயன்படுத்தி அவர்களுடைய எல்லா மரபுகளையும் அறிந்து அதனை அப்படியே அதுல நம்ம எந்த ஃபிட்டிங்கும் போடாம முறைப்படுத்தி எழுத்துப்பூர்வமாக அளிக்கின்ற ஆவணம்தான் இந்த இன வரைவியல். இந்த இன வரைவியல் என்பது உங்களுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஏன்னா மீண்டும் மீண்டும் அதே தான் சொல்றாங்க. இதுல இந்த இன வரைவியல் பற்றி மேலை நாட்டு அறிஞர்களுடைய கருத்து என்று பார்க்கின்ற போது ஹெர்கோவிஸ் அப்படிங்கிறவரு ஏதேனும் ஒரு பண்பாட்டை பற்றி எழுதப்பட்ட வரைவு அல்லது விளக்கமே இன வரைவியல் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார் என்பதை அவருடைய கருத்தை தனஞ்சயன் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஹெர்கோவிஸ் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொன்னாரா, ஏதேனும் ஒரு பண்பாட்டை பற்றி எழுதப்பட்ட வரைவு அல்லது விளக்கம் என்று சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் ப்ரூன் அப்படிங்கிறவரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழு அல்லது வட்டாரத்தில் காணப்படும் அனைத்து வகையான மரபுகள் பற்றி மேற்கொள்ளப்படும் விளக்க முறை ஆய்வுதான் இந்த இன வரைவியல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதையும் தனஞ்சயன் தான் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டு இருக்கின்றார். அடுத்ததாக ஏகார் அப்படிங்கிறவரு நமக்கு மிகவும் அந்நியமான உலகங்களோடு இவர்களுக்கும் நமக்கும் எந்த விதத்திலுமே ஒரு தொடர்பு இருக்காது, நம்முடைய மரபுக்கும் நம்முடைய பண்பாட்டிற்கும் இடையே அவர்களுடைய பண்பாட்டுக்கும் நம்முடைய பண்பாட்டுக்கும் இடையே நிறைய வேறுபாடு இருக்கும். அப்படி வேறுபட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு அந்நியமான உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற அந்த மக்களை பற்றி ஆய்வு செய்து அந்த அவர்களை பற்றி ஆய்வு, அந்த சமூகத்தை பற்றிய ஆய்வு தான் இந்த இன வரைவியல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ளோக் டிஸ்கிரிப்ஷன் என்று அழைக்கின்றனர் என்று வரைமுறைப்படுத்தி கூறியிருக்கின்றாராம் ஏகார் அப்படிங்கிறவர். இதுவும் தனஞ்சயன் நூலில் தான் காணப்படுகின்றது. அடுத்தது பெடர்மேன் அப்படிங்கிறவர் ஒரு குழு அல்லது பண்பாட்டை பற்றி விளக்கி கூறுகின்ற போது ஒரு வர்ணனை கலை அல்லது அறிவியல் தான் இன வரைவியல். இந்த விவரிப்பானது எங்கோ ஒரு நாட்டில் உள்ள சிறிய இனக்குழுவை பற்றியதாக இருக்கலாம்
அல்லது ஏதோ ஒரு நடுத்தனமான நகரத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூட வகுப்பறை பற்றிய ஒரு சித்தரிப்பாக கூட இருக்கலாம் என்று இந்த பெடர்மேன் அப்படிங்கிறவரு சொல்றார். ஏதோ ஒரு சின்ன குழு அதனை பற்றிய பண்பாட்டை பற்றி கூட ஒரு அவர்களுடைய கலை அறிவியல் அதை சுற்றி கூட நம்முடைய இந்த ஆய்வு அமையலாம், அதுவும் கூட இன வரைவியல் தான் என்று இந்த பெடர்மேன் அப்படிங்கிறவரு குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் கூட எங்கோ ஒரு நாட்டிலே ஒரு சிறிய இனக்குழுவாக இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கை முறையாக அமைந்துவிடும், அதுவும் இனவரைவியல் தான் என்பதை இந்த பெடர்மேன் அப்படிங்கிறவர் சொல்றார். ஒரு இனத்தை அடையாளப்படுத்துவது இனவரைவியல். இது கடந்த காலத்தை பற்றியதாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களை உற்று நோக்கி அந்த உத்திகள் மூலமாக ஆராய்ந்து அவர்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு வரலாற்று கூறுகளையும் கூட அந்த பல தகவல்களையும் கூட எடுத்து இயம்புவதாக இந்த இன வரைவியல் இருக்கலாம் என்று பெர்டாஸ் பிளன்மேர் அப்படிங்கிற 2 பேர் குறிப்பிடுறாங்க. இது மார்டின் அப்படிங்கிற ஒரு புக்ல இருக்குது. இந்த ஒரு இனத்தை அடையாளப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இனவரைவியல். ஆனால் இது எதுவாகவும் இருக்கலாம். அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறையை பற்றியதாக மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல, அது கடந்த காலத்தை பற்றியதாக கூட இருக்கலாம். இவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இன்றைய நிலை இப்படி இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இவர்களுடைய இப்ப இருளர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை அது கடந்த காலத்திலே எப்படியெல்லாம் இருந்தது, அந்த குறிப்பிட்ட மக்களை உற்று நோக்கி அவர்களிடம் அந்த வாழ்க்கை வரலாற்று கூறுகளை கேட்டு அந்த தகவல்களை எடுத்து இயம்புவதாகவும் இந்த இனவரைவியல் இருக்கலாம். அடுத்ததாக லஞ்ச் அப்படிங்கிற ஒரு லஞ்ச், நம்ம லஞ்ச் சாப்பிடுறோம் சொல்லுவாங்க, அந்த LUNCH தான் குறிப்பிட்டிருக்காங்க. லஞ்ச் ஒரு குறிப்பிட்ட இனத்தை பற்றிய நிகழ்கால நிகழ்வுகளையும் எதிர்காலத்தையும் சேர்த்து, எப்படி நிகழ்காலத்துல அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், எதிர்காலத்திலே அவர்களுடைய வாழ்வியல் இப்படி மாறக்கூடும் அப்படிங்கிறதையும் சேர்த்து, இப்ப அவங்க என்னவாக இருக்காங்க, இனி என்னவாக அவங்க இன்னும் மாற்றம் பெற காத்திருக்காங்க, எந்த சமுதாயத்துக்குள்ள எந்த ஒரு சமூகமாக அவர்கள் உருவெடுக்க போகின்றார்கள், இந்த சமூகமானது தன்னுடைய பழக்க வழக்கங்களிலோ கலாச்சாரத்திலோ எப்படி முன்னேற போகின்றார்கள் என்பதை பற்றி கூட அது ஆராய்வதாக இருக்கலாம். இது கலாச்சார பழக்க வழக்கங்களை முன்வைப்பதாக இந்த இன வரைவியல் அமைந்திருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அடுத்தது டென்சின் அப்படிங்கிற எழுத்தாளன் மற்றும் அவன் யாரை பற்றி, அந்த டென்சின் அப்படிங்கிறவரு ஒருத்தர் இருக்காரு, DENZIN டென்சின் அப்படிங்கிற எழுத்தாளன். அவர் சொல்றாரு, யாரை பற்றி எழுதுகின்றானோ அந்த மக்களாகிய அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றிய விளக்க உரையாக விவர அறிக்கையாக இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய விசாரணை முறை அல்லது எழுத்து வடிவம்தான் இந்த இன வரைவியல் அப்படின்னு சொல்றார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி எழுதுகின்றான் என்றால் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அது விளக்க உரையாக விவர அறிக்கையாக ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம்ல, இப்போ இத பத்தி தெரிஞ்சிட்டு நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்களை பற்றி தெரிந்து நாம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிற மாதிரி அந்த விவர அறிக்கையாக உருவாகக்கூடிய விசாரணை முறை எழுத்து வடிவம் தான் இந்த இன வரைவியல் என்று தனஞ்சயன் குறிப்பிடுகின்றார். இன வரைவியலை உள்ளடக்கிய இந்த மானுடவியலை ஏகாதிபத்தியத்தின் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு காதரின் காப் அப்படிங்கிறவரு அறிவித்திருக்கின்றார். இன வரைவியலை உள்ளடக்கிய இந்த மானுடவியலை ஏகாதிபத்தியத்தின் குழந்தை என்று காதரின் காப் அப்படிங்கிறவரு அறிவிச்சிருக்கிறாரு. இத சொல்லி இருக்கிறவரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார்.
இப்படி பல்வேறுபட்ட இனக்குழு மக்களின் தொலைநோக்குடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை கூடிய வரையிலும் துல்லியமாக பதிவு செய்கின்ற குறிக்கோளை உடையதாகத்தான் இந்த இன வரைவியல் அமைந்திருக்கின்றது என்று லெவிட் ராசு அப்படிங்கிறவரு விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக மாலினோவஸ்கி அப்படிங்கிறவரு குறிப்பிட்ட இனங்களின் உறவு நிலைகள், அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் சிந்தனை உலகம், இதை பற்றியெல்லாம் அந்த இனத்தாருடைய உணர்வோடு வெளிப்படுத்துவது. அந்த இனத்தாருக்கு என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வோடு அதை வெளிப்படுத்துறது. அது இல்லாம நான் அவங்களுடைய உணர்வு அதை தனியா நம்மளுடைய உணர்வு அதுல கலக்கக்கூடாது. அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கின்றோ, அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றதோ, அவர்களுடைய உறவுகள் எப்படி இருக்கின்றதோ, உறவு நிலைகள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அந்த உணர்வோடு வெளிப்படுத்துவதாக இந்த இனவரைவியல் இருக்க வேண்டும் என்று அன்பு செல்வன் தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டுள்ளதாக அன்பரசன் தன்னுடைய ஆய்வேட்டிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த இன வரைவியல் பற்றிய கூறுகளை பார்க்கின்ற போது நம்மை தாண்டி நம்ம வாழ்ற உலகம் வேற, அந்த இனக்குழு சமுதாயம் வாழ்கின்ற உலகம் வேறு என்று ஆகின்ற போது அந்த அயற் பண்பாட்டை நாம் விளக்க முற்படுகின்ற போது எந்த ஒரு அந்த நல்ல சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அந்த இன வரைவியலானது தொகுப்பானது முதன்மை கூறுகளை உள்ளடக்கியதாக சிறப்பானதாக அமைய வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும், எப்படி விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தவச்சல பாரதி தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டு இருக்கின்றார். அது என்னெல்லாம் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் எத்தனை ஒரு 37 குறிப்பிட்டிருக்கார். 37 இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல. ஒரு இனத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இவ்வளவையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அவர்கள் எந்த இடத்திலே வாழ்கின்றார்கள், அந்த புவிச்சூழல், அடுத்தது சுற்றுச்சூழல் அது எப்படி இருக்கு, காலநிலை, குடியிருப்பு நிலை, பொருள்சார் பண்பாடு, குடும்ப அமைப்பு, திருமண முறை, அவர்களுடைய உறைவிட முறை, அவர்களுடைய வாழ்வியற் சடங்குகள், குழந்தை வளர்ப்பு முறை, பண்பாட்டு வயமாக்க முறை, மக்களின் உளவியற் பாங்குகள், மனக்கொடை என்ன கொடுக்கறாங்களா அப்படிங்கிறது, அடுத்தது மன விலக்கு எப்படி பெறுறாங்க அப்படிங்கிறது, வாழ்க்கையினுடைய பொருளாதாரம், தொழிற்பகுப்பு அங்க என்னென்ன தொழில்கள்லாம் நடக்குது, அடுத்தது உற்பத்தி முறை, நுகர்வு முறை, அவங்க யார்கிட்ட என்ன வாங்குறாங்க, பங்கீட்டு முறை, பரிமாற்ற முறை, கைவினை தொழில்கள், அரசியல் முறை, அதிகார உறவுகள், சமூக கட்டுப்பாடு, மரபுசார் சடங்குகள், சமய நம்பிக்கைகள், சடங்குகள், வழிபாட்டு முறைகள், மந்திரம், சூனியம், விழாக்கள், இசை, விளையாட்டுக்கள், அழகிய சிந்தனைகள், வழக்காறுகள், ஈமச் சடங்குகள், இப்படி இது தவிர பிற தொடர்புடைய செய்திகள். இது எக்ஸ்ட்ராவா நம்ம இலக்கணத்துல எச்சவியல் போடுவாங்கல்ல, அதனால இதுல எல்லாம் சொல்ல முடியாத சில செய்திகளும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இதை தவிர பிற தொடர்புடைய செய்திகள் என்று இந்த இன வரைவியல் கூறுகள் அமைகின்றன. இதுக்கப்புறம் இந்த இன வரைவியலை நாம் இலக்கியத்தோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற அந்த முறையினை பார்க்கலாம். அதை நாளை காலை வகுப்பிலே பார்க்கலாம். சரியாமா? நன்றி. நன்றிமா.